1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம். இந்த வசனத்தை எத்தனை வாட்டி பேசினாலும் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க. ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு தேசத்துக்கு விரோதமாக சத்ருவானவன் வெளிப்படுகிறான். இந்த சத்ருவானவனை எப்படி அவர்கள் ஜெயிக்கிறார்கள், அதான் நீங்க செய்தி. 7வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் ஓயாமல் ஜெபம் பண்ண. அதாவது நம்மள மாதிரி பேசுறாங்க எல்லாரும். பாஸ்டர் எனக்கு பயங்கரமா இருக்குது அட்டாக், ஓயாமல் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். விட்டமான்ற சத்ரு வந்துட்டே இருக்கிறான், பெலிஸ்தீர் வருகிறார், எப்பக்கத்திலும் திரும்பினாலும் வராங்க. பாஸ்டர் விடாம ஆன்லைன் பிரேயர் பண்ணுவோம், முழு இரவு ஜெபம் பண்ணுவோம். தப்பு இல்லை கேட்கறது, கேட்காதீங்கன்னு நான் சொல்லலை. ஆனா இந்த ஜனங்களும் நம்மளை பத்தி நம்மள மாதிரியே பேசுறாங்கன்னு சொல்ல வரேன். 8வது வசனம் தான் அது வாசிச்சது. And said to Samuel, don't stop praying, save us from the Philistines. இந்த பிசாசில் இருந்து நான் விடுபட வேண்டும் என்றால் ஜெபம் தான் வழி. எல்லாருக்கும் தரிசனம் வருது, ஜெபம் தான் வழி. எல்லாரும் சொல்லுங்க ஜெபம் தான் வழி. ஏன் டல்லா கேட்குறீங்க? உங்களுக்காக தான் பேசுறேன். ஜெபம் தான் வழி. பாஸ்டர் ஜெபமெல்லாம் பாஸ்டர் ஷபரபரபரப கரப, ஆண்டவரே உதவி செய்யுங்க ஆண்டவரே, இந்த பேய் போற வரைக்கும் நான் ஜெபத்தை நிறுத்த மாட்டேன். நான் கத்தி 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 தொண்டையே வெளியே வந்தாலும் சரி, நான் ஜெபத்தை ஜெபம் தான் வழி. ஜெபம் வழி இல்லை, இன்னொரு இருக்குங்க. 9வது வசனம். அப்பொழுது சாமுவேல் எல்லாரும் ஜெபிக்க சொன்னா சாமுவேல் என்ன பண்றாரா, ஒரு ஆட்டுக்குட்டியை தேடி போகிறாரா. ஹல்லேலூயா. எல்லாரும் முட்டி போட்டு ஜெபம் பண்ணியான்னு சொன்னா இந்த தீர்க்கதரிசி என்ன செய்யறாராம், ஆட்டுக்குட்டி என்னும் இயேசுவை பிரதிபலிக்கிறதான ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து அதை பலிபீடத்தில் வைத்து அதன் பிறகு ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஜெபத்தில் சத்துருவின் அறிவு இல்லை, அவர் ஜெபத்தில் மாந்திரவாதியின் முடி இல்லை, அவருடைய ஜெபத்தில் பிசாசின் கிரியைகள் அல்ல. சாமுவேல் ஜெபத்தில் ஆட்டுக்குட்டியானவர் மாத்திரம் இருந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீ பிசாசை மேற்கொள்ள வேண்டும் என்றால் நீ செய்ய வேண்டியது என்னவென்றால், உன் ஜெபத்தில் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை மாத்திரம் வைக்கணும். அதை மாத்திரம் வைக்காம நம்ம மிச்சம் எல்லாத்தையும் வைக்கிறோம் அப்படின்னு சொல்றேன் நான். எத்தனை பேர் கரெக்ட்ன்றீங்க? ஹல்லேலூயா. அதை தவிர எல்லாத்தையும் வைக்கிறோம். ஆண்டவரே மந்திரவாதி நான் பார்த்தேன், ஆண்டவரே எலுமிச்சை எரிக்கிறேன், ஆண்டவரே இதை பொசிக்கிறேன், இதை கசக்கிறேன், இதை உடைக்கிறேன், அவனை அரைகிறேன், ஆண்டவரே அவன் காலை உடையும் கையை உடையும் கண்ணை நோண்டும். இதெல்லாம் இல்லையா ஜெபம்? நீ ஒருத்தனை நோண்டா இன்னொருத்த வருவான், ஒருத்தனை அரைஞ்சா இன்னொருத்த வருவான், ஒரு கை உடைஞ்சதுன்னா இன்னொரு கை வரும். கையை மேல கை சத்துருக்கு இருக்குது, ஆனா சத்துருக்கு இல்லாத ஒண்ணு என்னவென்றால் அறிவு. ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியின் அறிவு. ஹல்லேலூயா. அந்த அறிவு உனக்குள் இருக்கும் என்றால் அவன் போய்விடுவான். Don't stop praying. ஒரு கூட்டம் கதறுது. சாமுவேலோ இயேசுவின் ரத்தத்தை இடைவிடாமல் அவன் தேவ சமூகத்தில் வைக்கிறான். வேதம் சொல்லுகிறது பாருங்க, 10வது வசனம். ஹல்லேலூயா. இங்கிலீஷ் பைபிளில் பாருங்க எவ்வளோ ரசிச்சு எழுதியிருக்கிறாங்க பாருங்க. ERV டிரான்ஸ்லேஷன் எவ்வளோ ரசிச்சு எழுதியிருக்கிறாங்க. The Philistines came closer and closer. எல்லாம் சொல்லுங்க, அவன் கிட்ட வர வர. எல்லாம் சொல்லுங்க, வர வர. To fight the Israelites. சாமுவேல் ரத்தத்துக்காய் ஜெபிக்க ஜெபிக்க எப்படி 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 அவன் கிட்ட வர வர சாமுவேலோ ரத்தத்தை ஜெபத்திலே ஜெபிக்க ஜெபிக்க என்ன நடந்ததா, கர்த்தர் பலத்த சப்தத்தை கொடுத்து அவர்களை நிர்மூலமாக்கினார். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு எப்பவுமே சொல்றதா இன்னைக்கும் சொல்றேன், பிசாசை அழிப்பது உங்க வேலை இல்லை. எப்படி பிசாச சொல்ல மாட்டீங்களே? பிசாசை அழிப்பது உங்க வேலை இல்லை, அது கர்த்தருடைய வேலை. ஹல்லேலூயா. நீங்க கர்த்தர் வேலையை உங்க கையில பிடிச்சிங்கன்னா
உங்க வாழ்க்கை கெட்டு போய்விடும். It is God's duty to destroy the devil. Our duty is to believe and resist the devil by believing the blood of Jesus. Hallelujah. இரவும் பகலும் இரவும் பகலும் இரவும் பகலும் இயேசுவின் ரத்தத்தை நீங்க யோசிச்சு 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 யோசித்து யோசிச்சு யோசிச்சு தியானிப்பீங்கன்னா கர்த்தர் உங்கள் சத்துருவை நிர்மூலமாக்கி போடுவார். கடைசி வசனம் 12வது வசனம். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவிற்கும் ஹல்லேலூயா. எபினேசர் என்றால் என்ன நம்ம பாடுறோம் பாருங்க. எபினேசரே எபினேசரே அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால் கர்த்தரே சத்துருவை நிர்மூலமாக்கினார். ஹல்லேலூயா. என் கர்த்தரே சத்துருடைய தலையை உடைத்தார். ஹல்லேலூயா. என் கர்த்தரே மாந்திரீக கிரியைகளை நிர்மூலமாக்கினார். ஏனென்றால் நான் ஆட்டுக்குட்டி ஆனவரை ஜெபத்திலே வைத்தேன். ஹல்லேலூயா. It is God who has to destroy the devil. It's not your duty. Amen. Hallelujah. அப்பொழுதுதான் எபினேசர் என்ற ஒரு வாழ்க்கையை நீங்க ருசிப்பீங்க. இன்னைக்கு எபினேசர் நமக்கு புரியல பாருங்க. எபினேசரே எங்க பாஸ்டர் தான்ப்பா எனக்கு எபினேசர். இல்லப்பா, ஏசப்பா தான் உனக்கு எபினேசர். ஹல்லேலூயா. அதை சொல்லி கொடுக்குறது தான் பாஸ்டர். Amen. எபினேசரே அந்த சிஸ்டர் தான் எபினேசர். சிஸ்டர் எல்லாம் டீ தான் போட முடியும். ஹல்லேலூயா. கர்த்தரா டீ கொடுக்க முடியும். Amen. நீங்க நிறைய பேர் பார்ட்னர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அந்த ரிக்வெஸ்ட்லாம் அப்பப்போ எனக்கும் வருது. பாஸ்டர் உங்கள் மினிஸ்ட்ரியில் பார்ட்னர் ஆகிடுறேன். கேட்குறது நான் எதுக்குப்பா பார்ட்னர் ஆகிறேன்? அந்த மாதிரி சலுகைலாம் இங்கே யாருக்கும் இல்லை. ஆனாலும் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறேன். யார் எப்படி எதுக்கு பார்ட்னரு? இல்லை பாஸ்டர் அப்பப்போ கொஞ்சம் ஏதாவது பிரச்சனைனா கொஞ்சம் ஃபோன் பண்ணிக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கிறீங்களா? எதுக்கு? கொஞ்சம் பிசாசெல்லாம் மேற்கொள்ளணும். நான் இல்லைப்பா எபினேசர், அவர் தான் எபினேசர். ஹல்லேலூயா. உங்களுக்கு நான் அதே தான் சொல்கிறேன். உங்களை சத்துருவின் கைகளிலிருந்து விடுதலை ஆக்க செய்வது கர்த்தர் ஒருவரே.